ஏஜிஎஸ் டெக் நியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 25,000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ள ஃப்ளாட் டிஸ்பிளே மொபைல் வாங்கணும், அதுவும் மோட்டோ எட்ஜ் 50 நியோ வாங்கலாமா, ஒன் ப்ளஸ் நாட் CE4 வாங்கலாமா அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். ரெண்டு மொபைலையும் கம்பேர் பண்ணும்போது 256 GB இன்டர்னல் மெமரியோட வாங்கும்போது 3000 ரூபா ஒன் ப்ளஸ் நாட் CE4 அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. 3000 ரூபா மோட்டோ மொபைல் நமக்கு கம்மியாக கிடைச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஒன் ப்ளஸ் நாட் CE4 கூட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் மாறிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸுக்குள்ளே ரெண்டு மொபைல்லையுமே ஒரு சார்ஜர், அதற்கான கேபிள், சிம் எஜெக்டர் பின், மேனுவல் கைட், மொபைலுக்கான பேக் கேஸும் கொடுத்துருவாங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது மோட்டோ மொபைலில் 6.4 இன்ச்சஸில் LTPO POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸில் 6.7 இன்ச்சஸில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுக்காக ரெண்டு மொபைலுமே நமக்கு 120 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா மோட்டோவில் 3000 நைட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒன் ப்ளஸில் 1100 நைட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக மோட்டோவில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருப்பாங்க. ஒன் ப்ளஸில் பாண்டா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே விஷயத்தில் மோட்டோவில் தான் ஒரு நல்ல பிரைட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மொபைலோட சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைலுமே நமக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேமில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பேக்கில் பார்த்தீங்கன்னா மோட்டோவில் எல்லா கலருமே வீகன் லெதர் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. ஒன் ப்ளஸில் பேக்கில் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. IP ரேட்டிங் பார்க்கும்போது மோட்டோவில் IP68 வாட்டர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸில் IP54 மட்டுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மோட்டோவில் நமக்கு மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸை கம்பேர் பண்ணும்போது மோட்டோ ஒரு சேஃபஸ்ட் மொபைல்னே சொல்லலாம். ரெண்டு மொபைலுமே ஆண்ட்ராய்ட் 14 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஆனால் மோட்டோவில் 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுத்துருவாங்க. ஒன் ப்ளஸில் 2 வருஷம் மட்டுமே ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸர்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைல்லுமே B கேட்டகரியில் உள்ள ஒரு ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. மோட்டோவில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன் ப்ளஸில் அதை விட பெட்டரான ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா மோட்டோவில் உள்ள ப்ராசஸர் 60வது இடத்துக்கும் உள்ளே இருக்குது. ஒன் ப்ளஸில் உள்ள ப்ராசஸர் 45வது இடத்துக்கும் உள்ளே இருக்குது. மெமரின்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே 8 GB ரேம் வேரியன்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்டர்னல் மெமரி 128 GB 256 GBன்னு ரெண்டு வேரியண்ட்டில் ஒன் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. மோட்டோவில் மெமரி கார்டு ஆப்ஷன் கிடையாது. ஆனால் ஒன் ப்ளஸில் மெமரி கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேமரான்னு பார்க்கும்போது மோட்டோவில் பேக்கில் 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன் ப்ளஸில் 2 கேமரா செட்டப் மட்டுமே கொடுத்துருக்காங்க. ரெண்டு மொபைல்லுமே மெயின் கேமரா 50 மெகா பிக்சலில் OIS சப்போர்ட்டோட நல்ல ஒரு சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடுக்காக மோட்டோவில் 13 மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒன் ப்ளஸில் 8 மெகா பிக்சல் மட்டுமே கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா மோட்டோவில் 10 மெகா பிக்சலில் டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மோட்டோவில் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒன் ப்ளஸில் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மட்டுமே கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது மோட்டோவில் பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி 4K வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஒன் ப்ளஸில் பேக்கில் மட்டுமே 4K வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் 1080 பிக்சல் வரைக்குமே வீடியோ ஷூட் கொடுத்துருக்காங்க. கேமரான்னு பார்க்கும்போது மோட்டோவில் தான் பெட்டராக கொடுத்துருக்காங்க. சவுண்டுக்காக ரெண்டு மொபைல்லையுமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருப்பாங்க. ஆனால் மோட்டோவில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருப்பாங்க. ரெண்டு மொபைல்லையுமே ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. மொபைல் செக்யூரிட்டிக்காக ரெண்டு மொபைல்லையுமே டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் செட்டப் கொடுத்துருக்காங்க. 5G ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸை விட மோட்டோவில் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப்னு பார்க்கும்போது மோட்டோவில் 4310 mAh பேட்டரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒன் ப்ளஸில் 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. மோட்டோவில் பார்த்தீங்கன்னா 68 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட சார்ஜரும் பாக்ஸுக்குள்ளேயே கொடுத்துருப்பாங்க. ஒன் ப்ளஸில் 100 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளேயே கொடுத்துருப்பாங்க. மோட்டோவில் 15 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. பேட்டரி விஷயத்தில் ஒன் ப்ளஸில் தான் பெட்டராக கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் கம்மியாக இருக்கிறதுனால ஒன் ப்ளஸ் மொபைலை விட மோட்டோ மொபைல் ஸ்லிம்மாகவும் வெயிட் கம்மியாகவும் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டு மொபைலில் 256 GB வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது 3000 ரூபா நமக்கு ஒன் ப்ளஸில் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. அந்த 3000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராசஸர்,
ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்றபடி மீதி எல்லாமே மோட்டோவில் தான் பெட்டராக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ மூலம் 2 மொபைலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன இருக்குன்னு முழுசாக தெரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். மோட்டோ எட்ஜ் 50 நியோ OnePlus Nord CE4 வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.